ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. விசுவாச வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனர் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் இதோ. மேஷம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்ய என்று முற்படுவீர்கள். அதனால் கிடைக்கின்ற பணவரவினை செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். பயணங்களால் வெற்றிகள் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். அவர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். வாழ்க்கை துணையினுடைய குணநலன்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு ஆறுதலாகத்தான் இருக்கும், அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். ரிஷபம், இன்று உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் அனுபவத்தின் அடையாளமும் காணப்படும். பணவரவு தனவரவு உண்டாகும். புழக்கங்கள் நன்றாக இருக்கும். சகோதரின் ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அவர்களை விலகி நிற்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் நண்பர்களுடன் ஏற்படும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். குழந்தைகளின் துரிதமான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழிலில் மாற்றங்கள் செய்ய தோன்றும் அல்லது தொழிலையே மாற்றம் செய்ய தோன்றும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு இன்று வெற்றியை தரும். தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி அதனால் வரக்கூடிய லாபத்தை முதலீடு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றிகள் கிடைக்கும் என்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களால் பணவரவும் தனவரவும் கிடைக்கும் காலமாக இந்த நாள் இருக்கிறது. மிதுனம், தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கும். விரும்பிய பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சமூக அந்தஸ்து உயரும். வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அதுவே ஒரு பெரிய ஆனந்தமாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் பேச்சில் கராரும் கண்டிப்பையும் குறைத்தால் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களிடம் சகஜமாக பழகுவார்கள். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சகோதரனுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வருகை பிரச்சனையை தரும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள எந்த விதமான செலவுகளையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். ஆக தேவையற்ற செலவுகளை குறைத்து தேவையான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை இன்று இனிமையாக கடந்து செல்ல உதவும். கடகம், தேவையற்ற வேலைகளை இன்று நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய பணிச்சுமை குறையும். உங்களுடைய செல்வாக்கு கூடும். தேவையற்ற வேலைகள்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அடுத்த விஷயத்தை தலையிடாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்த விஷயத்தில் போய் இது இப்படி செய்யக்கூடாது, இது இப்படி செஞ்சது தான் நல்லாயிருக்கும், இல்லை நான் செஞ்சு தரேன், இப்படி அறிவுரை கூறுவதும் அதை தன் தலையில் ஏற்றிக்கொள்வதும் தான் உங்களுக்கு இன்றைக்கி பணிச்சுமை கூட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து அடுத்தவங்க வேலையை கைவிட்டுருங்க. நண்பர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். அதனால் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். அதனால் மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அவருடைய அவசர செயல்களாலும் அசட துணிச்சல்களாலும் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். தொழிலில் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்த போராட வேண்டியிருக்கும். குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சில அலைச்சல்களும் கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும். பொருள் விரயம் உண்டாகும். செலவுகள் அதிகமாகும். அதற்கேற்ற வரவு இல்லாத காரணத்தால் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். மனம் பதட்டமடையும்.
இறை வழிபாடு மாத்திரமே உங்கள் மனப்பதட்டத்தை குறைக்க உதவும் என்பதால் இறையிடம் சரணாகதி இறையுங்கள். இந்த நாளை இனிமையாக கடந்து செல்லலாம். சிம்மம், மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், மனம் ஒரு தெளிவு பெறும். ஆனால் நீங்கள் ஒரு சில மாற்றங்களை செய்ய விரும்புவீர்கள். ஆனால் அந்த மாற்றங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். அதுதான் இன்றைய பலவீனம். மாற்றங்களை செய்வது பலம் என்றால் அந்த மாற்றங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் என்பது பலவீனம். குடும்பத்தில் சச்சரவு உள்ளது சேரும். கோபமாக பேசுவது, உணர்ச்சிவசமாக பேசுவதை தவிர்த்தால் குடும்ப பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம். வாழ்க்கை துணையோடு ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணையோட வித்தியாசமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன ஆறுதலை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் வரும், அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்கள் பணவரையமும் காலவரையும் அதிகம் இருப்பதால் இன்று அதை ஒத்திப்படவும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் காலவரையங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இன்று சகோதரரால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்களுக்காக சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். கன்னி, தொழில் சார்ந்த திறமைகள், தெளிவான திட்டங்கள் உங்களுடைய வெற்றிக்கென்று வழிவகுக்கும். பயணங்கள் எதிர்ப்புகளை தரும் என்பதால் என்று பயணங்களை ஒத்திப்படுவது நல்லது. தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் பணவரவு தனவரவு பெருகும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் வளர்ச்சி காணும் என்பதால் இன்று அதை தைரியமாக செய்யலாம். நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருப்பார்கள். மன அமைதியை தாடி ஒரு இறை வழிபாடு அல்லது ஒரு சிறிய யாத்திரை செய்ய நேரிடும். குடும்ப அங்கத்தினரிடையே சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். அந்த மாற்றம் நன்றாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணை அவருடைய பணிச்சுமைக்கு இடையில் உங்களை ஆதரிப்பதால் அவருடைய வழியும் நீங்கள் உணர்ந்து அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடக்க உதவும். துலாம், உங்களுக்கு இந்த செல்வாக்கு அபரிதமாக இருக்கிறது. அதற்கு மெயின் காரணம் உங்களுடைய கடின முயற்சி, கடின உழைப்பு. விரும்பிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். அதனால் லாபங்களும் வருமானங்களும் உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அதனால் பேரும் புகழும் கிடைக்கும். பெண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக உதவிகரமாகவும் இருப்பார்கள். அரசு விஷயங்களில், அரசு இடங்களில் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதிகமான லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. நண்பர்களின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அவசரப்பட்டு காரியங்கள் செய்யாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் இன்று வெற்றி அடையும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவர்களுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். விருச்சிகம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேற விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பேசி சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். உங்கள் பேச்சில் உள்ள அனுபவத்தன்மை புலப்படும். அதில் காதலும் தோன்றும். ஆகவே உங்களை பற்றிய விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது. குழந்தைகளின் இஷ்டப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் செய்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். பொருள்வரவில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் அதில் வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களை அதிக விமர்சனம் செய்ய வாய்ப்பு இருப்பதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் உங்கள் செல்வாக்கு நிலைநாட்டப்படும். நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று கோவிலில் சில பணிகளை செய்ய அல்லது கோவில் விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி உழவார பணியோ அல்லது கட்டளைதாரராகவோ என்று செயல்பட நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். சகோதரின் செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய் வழி உறவுகள், தாயினால் சில செலவுகளை சந்திக்க நேரிடலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு விமர்சனை தந்தாலும் அவர் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் என்று அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும். தனுசு, இன்று தன்னம்பிக்கை பிறக்கும்.
உங்களுடைய திறமையால் தொழிலில் அந்தஸ்தை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பெண் நண்பர்களால் உங்களுக்கு இன்றி அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். ஒரு குறுகிய தூர அல்லது குறுகிய கால பயணத்திற்காக என்று செல்ல நேரிடும். அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை ஒத்திப்போடவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. இறை வழிபாட்டிலும் ஆன்மீகத்திலும் உங்கள் மனம் நாடும். சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தரும். தாய்வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையால் பணவரவு தனவரவு இருப்பதால் இன்று அவர்களை நீங்கள் அனுசரித்தே செல்வீர்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மகரம், தேவையற்ற முயற்சிகளையும் மாற்றங்களையும் கைவிட்டாலே உங்களுடைய பணி சுமை என்று குறையும். இன்று உங்களுடைய சமூக சிந்தனை அதிகரிக்கும். சமூக சேவைகளில் ஆர்வம் கூடும். அதில் உங்கள் அதிகாரத்தை செயல்படுத்த பார்ப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். குடும்பத்தில் அந்நியர்கள் தலையிட வேண்டாம். தொழிலுக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு முன்னேற்றத்திற்காக சில திட்டங்களை வகுப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். பெண்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசிடங்களை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். சமூக அந்தஸ்து உயர்வதற்கு உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்று இறை வழிபாடு செய்வதிலும் ஆன்மீக தொண்டு செய்வதிலும் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். சகோதரி செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதில் கடந்து செல்ல உதவும். கும்பம், போட்டிகள் நிறைந்த உலகில் உங்களுக்கு போட்டிகளே இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கும். அப்படியே போட்டிகள் வந்தாலும் அதில் வெற்றி நீங்கள் தான் காண்பீர்கள். உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள எந்த செலவுகளையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். பெண்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இன்று அதை தள்ளி போடவும். ஆன்மீக பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து ஏற்படும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி ஆதரவு, தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். வயது முதிர்ந்த பெண்களால் உங்களுக்கு இன்று அனுகூலங்களும் ஆதாயமும் உண்டாகும். மூத்த பெண்கள், வயது முதிர்ந்தனா அம்மா, பெரியம்மா, பாட்டி, இது மாதிரி வயது முதிர்ந்த ஒரு பெண்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்லவும் இல்லவில் ஒரு தற்காலிக பிரிவுக்கே அது வழிவகுக்கும் என்பதால் அதை மனதில் வைத்து இன்று உங்கள் நடத்தையை மாற்றிக்கொண்டால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். மீனம், இன்று உங்களுடைய திறமைகளை மாற்றிக்கொள்வீர்கள். அதை பற்றி திட்டி புதிய திறமைகளை முயற்சி செய்வீர்கள். புதிய முயற்சிகள் செய்வதன் மூலம் பணவரவு தனவரவு உங்களுக்கு அதிகமாகும். எதிர்க்கின்ற நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் களைந்து வெற்றி காணப்போகிறீர்கள். அதுவே உங்களை ஒரு சமூக அந்தஸ்தை உயர்த்தி காண்பிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் நீங்கள் விரும்பிய பலன்களை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் மாற்றத்தில் சில தடைகள் ஏற்படலாம். ஆன்மீக வழிபாடு ஆன்மீக பணிகள் இன்று உங்களுக்கு சிறப்பை தரும். வாழ்க்கை துறையுடன் கோபதாமங்களை தவிர்ப்பது நல்லது. தாய் வழி உறவுகள் தாய் வழி ஆதரவு சில பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் இன்று அவர்களிடம் பவ்யமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதனால் சிறந்த முதலீடுகள் வந்து அதை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் முதலீடுகளை செய்ய முயற்படுவீர்கள். வாழ்க்கை துறையுடன் கோபத்தாபத்தை அனுசரித்து இன்று அவர்களை அனுசரித்து நடந்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவராக. மேலும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல்வார். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம்.
எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.